உடனே தங்கியிரும். ஏசப்பாவை பார்த்து அவங்க சொல்கிறாங்க, நீங்கள் எங்களோட கூட தங்கி இருங்க, எங்களை விட்டு எங்கேயும் போகாதீங்க என்று சொல்லி அவர்கள் சொன்னாங்க. சாயங்காலம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று அவரை வருந்தி கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய தங்கும்படி உள்ளே போனார். இன்றைக்கு நம்மோடு கூட ஆண்டவர் இருந்தார், ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார் என்றால் நம் வாழ்க்கையிலே தோல்வி இல்லை, வெற்றி அவர் தருகிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி சொல்லுவோம், ஹல்லேலூயா. இயேசு நம்மோட இருந்தா நம் வாழ்க்கையிலே தோல்வி என்றும் இல்லை. சரி, யாரோட கர்த்தர் இருப்பார் இன்றைக்கு? அதுதான் நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். யார் கூட தான் கர்த்தர் இருப்பார்? நம்ம எதிர்பார்ப்பு என்னமோ, ஓகே ஆண்டவர் என் கூட இருக்கணும் நம்ம எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம், ஆண்டவரை கூப்பிடுறோம், அழைக்கிறோம். ஆனால் கடவுள் யார் கூட வந்து இருப்பார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, முதலாவதாக உதாரணம் நாம் பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனை குறித்து வேதத்திலே வாசிக்கிறோம். தானியேலின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 16வது வசனம். நமக்கு தெரியும் இந்த சம்பவம். தானியேலை சிங்கக்கவியில தூக்கி போட்டுட்டாங்க. காரணம், அவர் ராஜாவுடைய சட்டம் 1 மாதம் வரைக்கும் யாரும் எந்த கடவுளையும் வணங்கக்கூடாதுன்னு ஒரு சட்டம். ஆனால் அதை மீறி அவர் தம்முடைய தேவனை நோக்கி அவர் எப்பொழுதும் வழக்கமாய் ஜெபிக்கிறபடி, வழக்கமாய் நாம் ஜெபிக்கிற ஒரு அனுபவம் நமக்கு தேவை. தானியேல் வாழ்க்கையில் அதை தான் நாம் பார்க்கிறோம். எப்பொழுதும் அவர் வழக்கமாய் ஜெபிக்கிற ஒரு வழக்கம் இருந்துச்சு. சில பேருக்கு இருக்கிற பழக்கங்கள், பேட் ஹேபிட், கெட்ட சுவாபம், கெட்ட பழக்கம் எப்போவுமே மாறாமல் இருக்குது பாருங்கள். தானியேலுடைய வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம், கடவுளை நோக்கி ஜெபிக்கிற பழக்கம் அவனுக்கு இருந்துச்சு, அதை எப்பவுமே மாற்றவே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. இங்கே வாசிக்கிறோம், தானியேலை கொண்டு வந்து சிங்கங்கள் கவியில் போட்டுட்டாங்க. அப்போ ராஜா இங்கே வந்துட்டு என்ன சொல்கிறார்? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான். ஆனால் நம்ம அந்த அதிகாரத்தில் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கூட பிசாசு என்ன பண்ணுறான்? சிங்கங்களின் மத்தியில், சிங்கத்தை போல இருக்கிற பிசாசின் மத்தியில் தான் நீங்கள் நானும் வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பேதுரு சொல்லும்போது சொல்கிறாரு, சிங்கங்கள் இன்றைக்கு கெர்ச்சிக்கிற சிங்கமாக சாத்தான் என்ன பண்ணுறான்? நம்மளை விழுங்கலாம் என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் அந்த உலகத்தில். அன்றைக்கு சிங்கத்தின் கெபியிலே சிங்கங்கள் இருக்கிறது மத்தியில் தானியேலை தூக்கி போட்டாங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் கூட சாத்தான் நம்மை சிங்கத்தை போல விழுங்கும்படியாக நம்மை நோக்கி சுற்றி திரிகிறவனா இருக்கிறான். எதில் நாம் மாட்டுவோம், எப்படி நம்ம எந்த தப்பு செய்வோம் என்பதையும் அவன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். எப்படி செய்ய வைக்கலானோ நம்மளை சுற்றி அவன் தெரிந்து கொண்டே இருக்கிறான். நாம் ஜாக்கிரதையாக வாழ வேண்டும். இந்த வசனம் பேதுருல அதுதான் இருக்கிற. 1 பேதுரு 5:8 யாரை விழுங்கலாமோ என்று சாத்தான் வகை தேடி சுற்றிட்டே இருக்கிறான், அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இங்கே நான் வாசிக்கிறோம் 6ஆம் அதிகாரம் தானியேல் 22 யாரோட கர்த்தர் இருப்பார் என்றால் நம்ம வாசிக்கலாம். 22ஆம் வசனம். தானியேல் அது ஏன் என்றால் குற்றமற்றவனா இருப்போம் அப்படின்னு சொன்னா கர்த்தர் நம்மோட கூட இருப்பார். எத்தனை சிங்கம் வந்தாலும் சரி, எத்தனை பிசாசு நம்மளை சூழ்ந்து சுத்து போட்டாலும் சரி, நாம் குற்றமற்றவர்களான ஒரு வாழ்க்கை, நம் குற்றமில்லாத ஒரு வாழ்க்கை, மாசில்லாத ஒரு வாழ்க்கையை வாழும்படியாக நாம் ஆண்டவருக்காக அர்ப்பணிப்போம் என்று சொன்னால், தானியேலோடு கூட கர்த்தர் இருந்தது போல. ஏன்னா தானியேலுடைய ஆரம்பம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டு விஷயத்தில் கூட சாப்பிட்டா ஏதாவது தீட்டாயிடுமோ, நான் கெட்டவனாக மாறிடுவனோ என்று சொல்லி அவன் தீட்டுப்படுத்தாதபடி. அப்போ சாப்பாடு தீட்டுப்படுத்துமானா படுத்தும் என்பதுதான் இந்த வசனத்துடைய விளக்கம். நம்முடைய ஆகாரம் கூட நம்மை தீட்டுப்படுத்தும், நம்மளுடைய கண்ட்ரோல் இல்லாமல் கெட்டவனாக மாற்றிடும். அதுதான் அங்கே நாம் பார்க்கணும்.
தானியேல் ஆரம்பத்திலேயே அவன் குற்றமற்றவனாய் வாழ விரும்பினதுனால தான் அவன் ஆகார விஷயத்தில் கூட அவன் அப்படிப்பட்டவனாய் இருந்தான். இங்கே வாசிக்கும் பொழுது அவன் சொல்கிறான், ஏன் சிங்கங்கள்லாம் என்னை கடிக்கலை அப்படின்னு சொன்னால், நான் அவருக்கு முன்பாக குற்றமற்றவனாக காணப்பட்டேன். கடவுளுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாக இருந்ததுனால தான் ஆண்டவர் என்னை பாதுகாத்தார், என் கூட இருந்தார் என்று சொல்லி தானியேல் அங்கே சாட்சி கொடுக்கிறான். அந்த வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது வித்தவுட் சின் எழுதியிருக்கு, பியூரிட்டி அப்படின்னு ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். குற்றமற்றவனாக காணப்பட்டேன் என்பதற்கு அந்த வசனத்தில் வித்தவுட் சின், பாவம் இல்லாத வாழ்க்கை ஆங்கிலத்தில் இருக்கு. தமிழில் குற்றமற்றவனாகன்னு இருக்கு. நம்ம அது அப்படியே எழுத்தின்படி எடுத்தால் பிளைம்லெஸ், அதாவது யாரும் நம்மளை குற்றம் தீர்க்காதவர்களாக வாழற வாழ்க்கை. அப்போ கர்த்தர் யாரோட இருப்பார் என்று சொன்னால், முதலாவதாக குற்றமற்றவனோட, ஆங்கிலத்தில் நல்லா தெளிவாக சொல்லியிருக்கு, பாவம் செய்யாதவன், பாவம் இல்லாதவன். யார் ஆண்டவருக்காக நாம் வைராக்கியமாக வாழுகிறோமோ ஆண்டவர் நம்மோடு இருப்பார். அதாவது குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். 23ஆம் வசனம், அப்பொழுது ராஜா தன்னில் மிகவும் சந்தோஷப்பட்டு தூக்கிவிட சொன்னான். அப்படியே தானியேல் கெபியிலிருந்து தூக்கிவிடப்பட்டான். அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. நீங்கள் அதுக்கப்புறம் வீட்டில் போய் படிக்க பாருங்கள். யாரெல்லாம் தூக்கி போடணும்னு ராஜாவை தூண்டி விட்டாங்களோ அவங்கள எல்லாரையும் தூக்கி குடும்பத்தோடு தூக்கி அதில் போடுறாங்க. அவங்க தரையில் போய் சேர்றதுக்கு முன்னே அந்த சிங்கங்கள் அவங்க எலும்புகளால் நொறுக்கிடுச்சு அப்படின்னு பைபிள் எழுதியிருக்கு. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவாங்கள்ல பழமொழி, கேடு நினைப்பால் கெட்டு போயிடுவான். தானியேலுக்கு எதிராக அவர்கள் எழும்பினார்கள். ஆனால் தானியேலை கர்த்தர் காப்பாற்றினார். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அந்த சிங்கங்களின் கெபியில. காரணம், அவன் குற்றமற்றவனாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தான். இன்றைக்கு நீங்களும் நானும் கடவுளுக்காக நாம் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையை சரி பண்ணி கொண்டு நாம் வாழ முயற்சிப்போம் என்று சொன்னால், பாவம் செய்யாதபடி பாவங்களுக்கு விலக்கி காத்துக்கொள்வோம் என்றால், இன்றைக்கு அநேக வாலிப பிள்ளைங்க இருக்கீங்க. நீங்கள் வாலிப பிள்ளைங்களாக இருக்கிற இந்த வாலிப நாட்கள் தான் ரொம்ப டேஞ்சரான ஒரு காலமாக இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த தெருக்கூத்தாடிலாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் இல்லை, குறைஞ்சிட்டாங்க. 2 கொம்பை கட்டிட்டு நடு ரோட்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்க, கைத்து மேலே நடப்பாங்க. சும்மா ஒரு 30 அடி தூரத்துக்கு, சிலர் 40 அடி தூரத்துக்கு ஒரு கொம்பை வச்சுட்டு அதில் நடப்பாங்க. வாலிப பிராயமும் அப்படி தான். அவங்க நடக்கிறவங்க கையில் பார்த்தீங்கன்னா ஒரு கொம்பு வச்சுருப்பாங்க. அந்த கொம்பு தான் பேலன்ஸ் பண்ணி நடப்பாங்க. அந்த கொம்பு இல்லைன்னா அவங்களால நடக்க முடியாது. இன்றைக்கி வாலிப பிள்ளைகளை உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஒரு கொம்பு கொடுத்துருக்கிறாரு, ஒரு கோலை கொடுத்துருக்கிறாரு. அவருடைய கோலும் தடியும் உன்னை தேற்றுன்னு சொல்லியிருக்காரு. அவருடைய வசனம், வேத வசனம் உன் கையில் இருக்கணும். இந்த வசனத்தை நீ பிடித்து கொள்வேன் அப்படின்னா உன் வாழ்க்கையை பேலன்ஸ் பண்ணி நீ கடந்து போகலாம். அந்த வாலிப பருவமானது கைத்து மேலே நடக்கிற அனுபவம். சொல்லுவாங்க, கரணம் தப்பினால் மரணம்ன்ற மாதிரி, நீ சரியாக கர்த்தருடைய வார்த்தை பிடித்து கொண்டு நீ உன் வாழ்க்கையில் இந்த வாலிப பிரயாயத்தில் நடப்ப அப்படின்னு சொன்னால், உலக காரியங்களுக்கு இடம் கொடுப்பாக இருப்பேன்னா, நீ அந்த வாலிப பிரயாயத்தை அழகாக நீ கடந்து போயிட்டுன்னா நீ உன்னுடைய வாழ்க்கை பிளெஸிங், ஆசீர்வாதமாக இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே நான் வாசிக்கிறோம், அவன் குற்றமற்றவனாக இருந்தபடினாலே கர்த்தர் அவனோட கூட இருந்தார். இரண்டாவதாக யாரோட கர்த்தர் இருப்பார் அப்படின்னு சொன்னால், அதே புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 16வது வசனம், ஆழ்ந்த விசுவாசத்தோடு இருக்கிறவங்களிடத்தில் கர்த்தர் இருப்பார். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தர் இருப்பார். ஆழ்ந்த விசுவாசம் இருக்கணும், டீப் ஃபெய்த்து. சும்மா சாதாரண விசுவாசம் இல்லை. அவர்கள் கொடுத்த விசுவாச அறிக்கையை பார்த்தீங்கன்னா நமக்கு ஆச்சரியமாக இருக்கும்.
அந்த வசனத்தை வாசிக்கலாம். 3:16. அவசியம் இல்லை. எங்களை தப்புவிக்க வல்லவர் விடுவிப்பார். விடுவிக்காமல் போனால், இதுதான் அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, அவங்க கொடுத்த விசுவாச அறிக்கை. விடுவிப்பார். ஒருவேளை விடுவிக்காம போனாலும், வாசிங்க, செய்வதும் இல்லை, தெரிந்திருக்க கடவுது. சும்மா இல்லை, எங்களை பற்றி தெரிஞ்சு வச்சுங்க. எங்களுடைய விசுவாச வாழ்க்கை இதுதான், எங்களுடைய விசுவாச பயணம் இதுதான். இந்த 3 பேரும் வாலிபர்கள் தான். இங்கே வாலிபர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நாங்கள் வேறு எந்த தேவர்களையும் ஆராதிப்பதில்லை, வேறு எந்த காரியத்திற்கும் நாங்கள் இடம் கொடுப்பதில்லை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாங்கள் செய்வதில்லை என்று அவர்கள் தீர்மானித்தது மாத்திரமல்ல, எங்கள் ஆண்டவர் எங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார், அவர் காப்பாற்றாமல் போனாலும் சரி, இந்த விஷயத்தை நாங்கள் செய்ய மாட்டோம் என்பது உங்களுக்கு நல்லா தெரியணும், தெரிந்திருக்க கடவுள் என்று அவர்கள் சொன்னார்கள். இந்த காலையில் வந்திருக்கிற வாலிபர்களாகி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு பழகுறீங்க, வேலை செய்கிற இடம், படிக்கிற இடத்துல உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க சில விஷயங்களை, தீமையான காரியங்களை கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால், இல்லை இதெல்லாம் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லிட்டு, நான் இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு தேவையில்லை, நான் செய்ய மாட்டேன் என்று ஒதுங்குறீங்களா? இல்லை அவங்களோட சேர்ந்து சரி போகலாம், என்ஜாய் பண்ணலாம், வா சினிமாவுக்கு போகலாம், அதை பார்க்கலாம், இதை பண்ணலான்னு போகிறீங்களா? இந்த காலையில் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அவர்களோட கர்த்தர் இருந்தார். காரணம், அவர்கள் ஆழ்ந்த விசுவாசம் உடையவர்களாக இருந்தார்கள். ஒருவேளை அந்த வார்த்தையை பார்க்கும்போது, இவன் என்ன இப்படி சொல்கிறாங்க, கர்த்தர் காப்பாற்றினா விசுவாசம் வைக்கலாம், காப்பாற்றாமல் போனாலும் அவரை நம்புவேன்னு சொல்கிறாங்களே. யோபு பக்தன் சொன்னார் பாருங்க, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நான் நம்பிக்கையாக இருப்பேன். ஆமென், அல்லேலூயா. அவர் அடித்து என்னை சாகடித்தாலும் கூட அவரை தான் நான் நம்பிக்கையாக இருப்பேன், அவரை தான் நம்புவேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவரை நான் நம்பி நான் அவரோடு கூட நான் இருப்பேன். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் வல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஏசாயாவில் வாசிக்கிறோம், எந்த சூழ்நிலையில் ஆண்டவர் அவங்களோட கூட இருந்தார் அப்படின்னு சொன்னால், அக்கினி நடுவில் 4வது நபராக அவளோடு உலாவினார் என்று வசனத்தில் வாசிக்கிறோம். ராஜா இதை பார்க்குறாரு, 3 பேரை தானே நம்ம போட்டோம், 4வதா ஒரு ஆள் அங்கே இருக்கிறாரே, 4வதா ஒருத்தர் இருக்கிறாரே, யார் அவரு? அவர் செக் பண்ணுறாரு, தூக்கி போட்டவங்களை கூப்பிட்டு கேட்குறாரு. பாருங்க, 1 மடங்கு நார்மலாக சூளையை சூடாக்குவதை விட எத்தனை மடங்கு? 7 மடங்கு.
7 மடங்கு வெப்பம் அங்கே எரிந்து கொண்டிருக்கிறது. இந்த 7 மடங்கு நெருப்பு நடுவிலையும் எரிகிற இந்த சூளையில 4வது நபராக அவர்களோடு கூட இருந்தார். காரணம், அவர்கள் ஆண்டவர் மேல் வைத்திருந்த அந்த விசுவாசம். ஏசாயா 43:2 என்ன வாசிக்கிறோம்? நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது, உன் பேரில் பற்றாது. இந்த அக்கினியில அவர்கள் நடக்கிற அந்த அனுபவம் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் ரியலாக நெருப்பில் நம்ம நடக்க போகிறதில்ல. ஆனால் உங்களுடைய விசுவாசமும் என்னுடைய விசுவாசமும் நெருப்பை போன்ற சோதனையினாலே சோதிக்கப்படும். ஜாக்கிரதையாக இருக்கணும், விசுவாசத்தை காத்துக்கொள்ளணும். விசுவாசத்தை விட்டு விலகி ஓடக்கூடாது, வழியிடக்கூடாது. விசுவாசத்தை ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே இந்த ஒரு முறை என்ன மன்னிச்சிடுங்க, நான் இப்படி போயிடுறேன், அடுத்த முறை சரி பண்ணிக்கிறேன்னு சொல்லக்கூடாது. நான் வாசிக்கும் பொழுது பேதுரு என்ன சொல்கிறாரு? 1 பேதுரு 1:6 7 வாசிக்கும் பொழுது, கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அடுத்து சொல்றாரு, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய வாழ்க்கையில் அதான் நடந்தது. அவருடைய விசுவாசம் சோதிக்கப்பட்டது. அவர்கள் ஆண்டவர் மேலே வைத்திருந்த விசுவாசமானது அசைக்க முடியாததாக ஆழ்ந்த விசுவாசமாக இருந்தது. காரணம், எங்கள் ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார். ஒருவேளை அவர் எங்களை தப்புவிக்காம போனாலும் நாங்கள் இந்த காரியத்திற்கு உடன்பட மாட்டோம், இந்த விஷயத்திற்கு நாங்கள் காம்ப்ரமைஸ் ஆக மாட்டோம். நம்முடைய ஆண்டவர் நீதி உள்ளவர். அவரை ஆராதிக்கிற நீங்களும் நானும் உலகத்தோட ஒத்து, பழமொழி சொல்லுவான், ஊரோட ஒத்து வாழன்னு. ஆனால் வேதத்தை கையில் எடுக்கிற நீங்களும் நானும் ஊரோட ஒத்து வாழன்னா எல்லா விஷயத்திலும் ஒத்து வாழ முடியாது. ஆமென். அல்லேலூயா. சில விஷயங்களை ஒத்து வாழலாம், ஆனால் எல்லா விஷயத்திலையும் ஊரோட சேர்ந்து நம்ம ஒரு தீமையான காரியத்தை செய்வோம் அப்படின்னு சொன்னால் அது வேதத்தை எடுக்கிறவர்களுக்கு அழகல்ல, பிரியமானவர்கள். இந்த வசனத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே அழிந்து போகிற பொன்னை குறித்து சொல்லிட்டு, உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அப்படிதான் அங்கே நடந்துச்சு. 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிங்க. 24, 25. பிரமித்து தீவிரமாக எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை என்றான். அடுத்தது ராஜா அவங்கள தூக்கி எடுத்துடுறாரு. தூக்கி எடுத்த பிறகு அவங்கள மோந்து பார்க்குறாங்க. என்ன பண்ணுறாங்க? மோந்து பார்க்குறாங்க. மோந்து பார்த்தா அக்கினியுடைய வாசனை ஒன்றுமே இல்லை. அவங்க ட்ரெஸ்ஸில் ஒரு கருகளும் இல்லை, முடி கூட கருகி போகலை, அப்படியே இருக்கிறாங்க. அவங்க போட்டவர்கள் வெளியே எடுத்தா எந்த ஸ்மெல்லும் வரல, அந்த நெருப்புக்குள்ளே இருந்த ஸ்மெல் வரல. கர்த்தர் அவர்களை ஒரு சேதமும் அணுகாமல் பாதுகாத்தார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோட கூட இருக்கணும் அப்படின்னா உங்கள் விசுவாசம் ஆழ்ந்த விசுவாசமாக இருக்கணும். யோபுவை போல, இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல, நான் கடவுளை ஆராதிக்க, கடவுளை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டுட்டேன், இயேசுவை இனி எந்த சூழ்நிலை வந்தாலும் அவரே என்னை எட்டி உதைச்சாலும் அவரை விட மாட்டேன். ஆமென். அல்லேலூயா. அவரை நான் விட்டு விலகி போகவே மாட்டேன். அவர் என்னோட கூட இருப்பார் என்று சொன்னார். சூழ்நிலை எப்படி வந்தாலும் சரி, அந்த சூழ்நிலை ஒன்றும் என்னை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. உலகில் இருக்கிற அழகையை விட, உலகில் இருக்கிற அழகையை விட இன்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், என்னில் இருப்பவர் மிகவும் பெரியவர், பயப்பட
நீங்கள நானும் இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவை போல மற்றும் யோபுவை போல நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னால், எந்த சூழ்நிலை இருந்தாலும் சரி, நம்மளை தண்ணியில் தூக்கி போடுற ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, நெருப்பில் போடுற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, வனாந்தரத்தில் விடுகிற சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்மோட கூட அவர் இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவதாக, பொருத்தனை செய்கிறவர்களோட கூட கர்த்தர் இருக்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாக்கோபுடைய அனுபவத்தை பார்க்கிறோம். 28, 22. ஒரு பொருத்தனை பண்றான். அவன் பொருத்தனை பண்ணும் பொழுது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்றான். ஆண்டவர் அங்கே இருக்கிறாருன்னு சொல்றான். தேவன் இங்கே இருக்கிறார் என்று சொல்லி அவனுக்குள்ளே ஒரு உணர்வு உண்டாகிறது. ஆதியாகமம் 28 15ஆம் வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் அங்கே என்ன பண்ணுறாரு, நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்திற்கு உன்னை திரும்ப வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார். ஆண்டவர் யாக்கோபுக்கு அங்கே ஒரு வாக்கு கொடுக்கிறார், நான் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு, உன்னை கைவிட மாட்டேன்றார். யாக்கோபு நித்திரை தெளிந்து எழுகிறார். அடுத்த வசனம் வாசிங்க, 16. மெய்யாகவே கர்த்தர் இந்த இடத்தில் இருக்கிறார். இதை நான் தெரியாம போயிடுச்சு, எனக்கு தெரியவே இல்லை. இடத்தை பார்த்தீங்கன்னா வனாந்திரம், ஒரு வீடு கிடையாது, ஷெல்டர் கிடையாது, ஒரு மரம் இல்லை, ஒன்றும் கிடையாது, கல் தான் கிடக்குது எங்கே பார்த்தாலும். ஆனால் கர்த்தர் அங்கே இருக்கிறத அவன் அறியவில்லை. கர்த்தர் அவனுக்கு சொப்பனத்தின் உணர்த்தின பிறகு இப்போ தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் தனிமையான ஒரு சூழ்நிலையில் இருக்கிறான். அந்த தனிமையான சூழ்நிலையில் கர்த்தருக்காக அவன் பொருத்தனை செய்கிறான். அவன் அடுத்த வசனம் 17ஆம் வசனம், அவன் பயந்து, இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாக இருக்கிறது, இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். வானத்தின் வாசல் என்றான். ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 27 இப்ப படிக்கலாம். இப்ப யாக்கோபை போயிட்டான். இப்ப போன இடத்துல அவன் மாமன் என்ன சொல்றான், உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று நான் குறிப்பா அறிஞ்சுக்கிட்டேன், அதனால் நீ போக வேண்டாம் அப்படின்னு அவனை தடுக்கிறான். மறுபடியும் கொஞ்ச நாள் ஓடுது. 32ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது, கடந்து வந்தேன், அவனுக்கு பயந்திருக்கிறேன். நான் கோலும் கையுமாக இந்த யோர்தானை கடந்து போனேன். அதே இடத்துக்கு வந்துட்டான். இப்போ ரிட்டர்ன் வந்துட்டான். வரும்போது ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருக்காரு. அவன் பண்ண பொருத்தனை நாம் பண்ணும் பொழுது கர்த்தர் நம்ம கூடவே இருப்பார். நாம் போகிற இடத்துல நம்ம மூலமாக அங்கே வாசிக்கிறோம், லாபானை ஆசீர்வதித்ததை அவன் வாயிலிருந்து சாட்சி கேட்க பண்ணார். இதுக்கு நம்ம எத்தனை பேர் பொருத்தனை பண்ணியிருக்கோம், எத்தனை பேர் பொருத்தனையை நிறைவேற்றி இருக்கிறோம்? நீங்கள் பைபிளில் வாசிங்கன்னா ஏற்கனவே நம்ம கேட்டிருக்கோம், தெரிஞ்ச வசனம்தான். பொருத்தனையை செலுத்திட்டு நம்ம கேட்கணுன்றார் ஆண்டவர். அதுதான் பிப்ளிக்கல். பொருத்தனையை செலுத்திட்டு பிறகு நாம் கேட்கணும். சங்கீதம் 50 அதான் இருக்குது. 14-15 வாசிக்கும் பொழுது,
கர்த்தருடைய சன்னிதானத்தில் உன் பொருத்தனைகளை செலுத்திட்டு அதுக்கப்புறம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அப்போ பொருத்தனை நாம் ஒன்று செய்கிறோம் அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுறோன்னா, இதை கொடுத்தா இதை தரேன்றது பண்டம் மாற்ற மாதிரி. பொருத்தனை என்பது நாம் ஆண்டவர் என் வாழ்க்கையை செய்ய போகிறார் என்கிற விசுவாசத்தோடு நாம் அவருக்கு ஒன்றை செய்ய, அது பொருளாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய குணங்களை மாற்றிக்கொள்வதாக இருக்கலாம், நம்முடைய கெட்ட பழக்கத்தை விடுற காரியமாக இருக்கலாம். பொருத்தனை, இதெல்லாம் பொருத்தனை. நம்ம பணத்தை கொடுக்கறது மட்டும் பொருத்தனை நினைக்கிறோம், அது இல்லை. பைபிளில் சாமுவேலை கொடுத்தாங்க, பொருத்தனை பண்ணி குழந்தையே கொடுத்துட்டாங்க ஊழியத்துக்கு. பொருத்தனை. நம்முடைய கெட்ட பழக்கத்தை கூட விடுறேன்னு பொருத்தனை பண்ணலாம். நம்முடைய ஐக்கியம், தவறான ஐக்கியத்தை, ஃபெல்லோஷிப்பை நான் விட்டுற ஆண்டவன்னு பொருத்தனை பண்ணலாம். பொருத்தனை நிறைய இருக்கு. அப்போ பொருத்தனை இங்கே நான் வாசிக்கிறோம், அவர்கள் செய்து அந்த பொருத்தனையை என்ன பண்ணுறாங்க, நிறைவேற்றினாங்க. பைபிள் நான் வாசிக்கிறோம், ஒருத்தவன் பொருத்தனை பண்ணான். ஆண்டவரிடத்தில் என்ன சொன்னா, நான் ஜெயிச்சுட்டு வந்தா என் வீட்டு வாசப்படியிலேருந்து எது எனக்கு முன்னால் வருதோ அதை நான் உமக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்துறேன்ட்டான். அவன் என்ன நினச்சிருப்பான், வீட்டுக்கு வெளியில் மாடு ஆடு ஏதாவது இருக்கும், அப்படி கட்டியிருக்கோம் அப்படின்னு நினச்சிருக்கலாம். ஆனால் நான் வாசிக்கிறோம், அவனுடைய ஒரே மகள் என்ன பண்ணுறா, எதிர்க்க வர அப்பா ஜெயிச்சுட்டு வரான்னு ஒன்று முன்னாடி வந்துட்டான். இப்போ அவன் சொல்கிறான், நான் கர்த்தருக்கு ஒரு பொருத்தனையை சொல்லிட்டேன், அதை நான் மாற்றக்கூடாது மகளே, நான் அதை செய்ய வேண்டும் என்று மகள்கிட்ட சொல்கிறான். மகளும் அதுக்கு ஒத்து போகிறா. 10 நாள் டைம் கொடுங்க, என் ஃப்ரெண்ட்ஸோடு கொஞ்சம் என்ஜாய் பண்ணிவிட்டு நான் கர்த்தருடைய இந்த பொருத்தனை நிறைவேற்ற என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு அவள் சொல்கிறா. நான் பொருத்தனை பிரசங்கி சொல்லும் பொழுது, நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போகிறத விட சொல்லாமலே இருன்றார். எத்தனை பேர் நான் பொருத்தனை செஞ்சுட்டு செய்யாமல் இருக்கிறோம். நீங்கள் ஒருவேளை முடிஞ்சால், இந்த காரியம் முடிஞ்சால் செய்கிறன்றதை விட நான் செஞ்சிடற ஆண்டவரை எனக்கு முடிச்சு கொடுங்கன்னு சொல்லி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தடையாக இருக்கிற உங்கள் பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் செய்வார். அவன் தனிமையாக ஒரு சூழ்நிலையில் அவன் இருந்தான். தனிமையான சூழ்நிலையில் தான் ஆண்டவருடைய பிரசன்னத்தை அங்கே உணர்றான். அவன் ஒரு பொருத்தனை செய்கிறான். இன்றைக்கு நீங்கள் நானும் பொருத்தனை செய்வோம் கர்த்தருக்காக அப்படின்னு சொன்னால் கர்த்தர் நம்ம கூட இருப்பார். நிறைவேற்ற வரைக்கும் நம்ம கூட இருப்பார். நிறைவேற்றி முடிக்கிற வரைக்கும் கர்த்தர் இருப்பார். வெறும் கையாக அவன் போகும்போது பொருத்தனை செய்கிறான், ஒன்றுமே இல்லாதவோ பொருத்தனை செய்கிறான். ஆண்டவரே நீ எனக்கு கொடுக்குறதா நான் உனக்கு செலுத்துவேன்னு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவன் கூடவே இருக்கார். அவன் தனியாக போகும்போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஒரு பயம், ஒரு கலக்கம், யாருமே இல்லையே, எனக்கு எதிர்காலம் எப்படி இருக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு இருந்தான் யாக்கோப்பு. நான் எப்படி பிழைப்பேன், நான் எப்படி வாழுவேன் என்ற ஒரு கேள்வி அவனுக்குள்ளே இருந்தது. தன்னுடைய சகோதரன் அவனை கொலை செஞ்சிருவான்ற பயத்தினால அவனுடைய தாயார் அவனை அனுப்பி வைக்கிறாங்க. இந்த தனிமையான சூழ்நிலையில் அவன் வேதனையோடு இருந்திருப்பான், கண்ணீர் விட்டுருப்பான், கதறி அழுதுருப்பான். திரும்பி வரும்பொழுதும் அதே இடத்துல அவன் ஒரு இரவு முழுவதுமாக கடவுளோடு போராடி ஜெபிக்கிறான். காலையில் நீங்கள் நானும் தனியாக இருக்கிறோம், தனிமையாக இருக்கிறோம், யாருமே நமக்கு துணை இல்லைன்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறோமா? யாருமே எனக்கு உதவி செய்கிறவங்க இல்லைன்னு நம்ம யோசித்து கொண்டு இருக்கிறோமா? ஆண்டவர் எத்தனையோ நேரங்களில் அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். நாம் அதை மறந்து விடக்கூடாது. எத்தனையோ நேரங்களில் அவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். இன்று வரை உந்தன் வாழ்வில் என்றேனும் கைவிட்டேனோ, இன்று வரை உந்தன் வாழ்வில் என்றேனும் கைவிட்டேனோ, வென்று வந்தவை எல்லாம் என்னாலே என்று உணர்வான், என் வாழ்வை திரும்பி பார்த்தான், என் அன்பை
4வது விஷயம், கர்த்தர் யாரோடு இருப்பார் என்று சொன்னால், சமுதாயத்தில் மக்களுடைய சமூகத்தில் நாம் வாழுகிற நாம் பரிசுத்தமாய் வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். எரேமியா 1 அதிகாரம் 5ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஆண்டவர் இந்த உலகத்தில் நம்மை உருவாக்கும் பொழுது தாவீது என்ன சொல்லுகிறார்? என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள் என்று. ஆனால் இங்கே எரேமியாவை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? 1 அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்தேன், நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி. ஆமென். நம்ம கருவாய் உருவாவதற்கு முன்னமே கர்த்தர் நம்மை அறிஞ்சு வச்சிருக்கிறார். 2வது இங்கே என்ன வாசிக்கிறோம்? நீ உன் தாயின் கருவிலிருந்து நீ பிறப்பதற்கு முன்பாகவே உன்னை நான் பரிசுத்தம் பண்ணன்ற. தாவீது சொல்ற வார்த்தைக்கு இதுக்கு ஒத்து போதானா? ஒத்து போகுது. எப்படின்னா, என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். அப்போ கர்ப்பம் தரிப்பது என்பது பாவன்றார், பாவத்தில் உருவாகுதுன்றார். ஆனால் இங்கே நீ பிறக்குவதற்கு முன்பாக, நீ தாயின் வயிற்றிலிருந்து பிறக்கிறதுக்கு வருதே நான் என்ன பண்ணுறேன்? உன்னை பரிசுத்தப்படுத்திட்டேன்னு எரேமியாவுக்கு சொல்கிறார். அப்படின்னா ஒரு பரிசுத்தமான ஒரு அழைப்பு எரேமியாவுக்கு அவங்க அம்மா வயிற்றில் இருக்கும் பொழுதே உருவாயிடுச்சு. டெலிவரி டைமில் அவர் பிறக்கும் பொழுதே பரிசுத்தமாக இந்த உலகத்துக்கு வெளியே வர்றார். கர்த்தர் அவரை சுத்திகரிச்சிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனம் அதே தான் நாம் வாசிக்கிறோம். 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது எரேமியா என்ன சொல்றாரு? நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கேன் அப்படின்றார். அப்போ பரிசுத்தப்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரமாக நீங்களும் நானும் இருப்போம் என்று சொன்னால் நம்ம கூட அவர் இருக்கன்னு வாக்கு கொடுக்கிறார். அங்கே எரேமியா பார்த்து சொல்கிறார், நான் உன்னை பரிசுத்தப்படுத்திட்டு இந்த உலகத்தில் பிறக்கும் போது பரிசுத்தமாக உன்னை தாயின் வயிற்றில் இருக்கும் பொழுது பரிசுத்தமாக்கிட்டேன்றார். இப்போ நீ பிறந்துட்ட, நான் உன் கூட தான் நான் இருக்கிறேன், நீ பயப்படாமல் நீ நான் சொல்கிறத சொல்லு என்று சொல்லி அவனை அங்கே உற்சாகப்படுத்துகிறதை பார்க்கிறோம். 18ஆம் வசனமும் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இதோ தேசம் அனைத்திற்கும், யூதாவின் ராஜாக்களுக்கும், அதன் பிரபுக்களுக்கும், அதன் ஆசாரியர்களுக்கும், நல்லா கவனிங்க, மொத்த தேசத்துக்கு எதிராக உன்னை நான் நிறுத்துறேன் அப்படின்றார். நீ ஒரு ஆள், மற்றவங்களெல்லாம் எதிராக நிறுத்துறேன், ஆனால் நான் உனக்கு அரணிப்பான பாதுகாப்பாக இருக்கிறேன் அப்படின்றத அங்கே சொல்கிறார். வாசிங்க. ம் 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 உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறது தான் அந்த சீக்ரெட்டே. அவர்கள் உன்னை மேற்கொள்ள முடியாது. யார் அங்கே பாருங்கள், யூதாவின் ராஜாக்கள், அதன் பிரபுக்கள், அதன் ஆசாரியர்கள், தேசத்தின் ஜனங்கள் எல்லாரும். ஆனால் நான் உன்னை அவர்கள் மேற்கொள்ளாதபடிக்கு நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா வாழ்க்கையில் நாம் பார்க்கிறோம். 2வது சம்பவம் ஆதியாகமம் 39:2. கர்த்தர் யோசேப்படி இருந்தார். அதை எஜமான் பார்க்கிறான் 3ஆம் வசனத்தில். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அவன் வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வு, ஏற்றம் இறக்கம் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கான். கர்த்தர் அவன் கூட தான் இருந்துகிட்டே இருக்கார். காரணம் ஆதியாகமம் 39ஆவது அதிகாரம் 21ஆவது வசனத்தை வாசிக்கும் பொழுதும் கிடைக்கும்படி செய்தார். 9ஆம் வசனம் படிங்க.
ம் ம் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஒரு கேள்வி. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னா, பிசாசு வந்து சொல்லுவான் எப்படிலாம் செய்யலாம் அப்படின்னு ஐடியா கொடுப்பான். ஒரு கேள்வி பதில் எழுதுங்க அப்படின்னா பிசாசு தான் ஐடியா கொடுப்பான். இதுக்கு எப்படியெல்லாம் பாவம் செய்யலாம் ஆண்டவருக்கு விரோதமான்னு. தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன எழுதுவீங்க பதில்? எப்படிலாம் பிளான் வரும். அந்த பிளானை யார் கொடுப்பான்னா பிசாசை தான் உள்ளே வந்து கொடுப்பான். எப்படியெல்லாம் ஹைட் பண்ணி எப்படியெல்லாம் ஏமாற்றி மனுஷனுக்கு ஏமாற்றி. நம்ம பெரும்பாலும் கடவுளை யோசிக்கிறதே மைண்டில் வச்சுக்கிறதே இல்லை. நம்ம வாய்ஸ் மைண்டையும் கேட்கறது கிடையாது, மைண்ட் வாய்ஸும் கேட்கறது கிடையாது, ஆண்டவரையும் கவனிக்கிறது கிடையாது. நம்ம யாரை கவனிக்கிறோன்னா நம்ம கண்ணுக்கு தெரிஞ்ச மனுஷனை தான் பார்க்குறோம். அவனுக்கு தெரியாமல் இப்படி பண்ணணும், இப்படி தெரியாமல் இதை பண்ணணும், இப்படி செய்யணும், அப்படி தான் நம்ம மனசு போயிட்டு இருக்குது. அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் தப்பு பண்ணணும். ஆனால் தேவனுக்கு விரோதமாக யோசேப்பு சொன்னால், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்வது எப்படி? அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. அல்லேலூயா. வாலிப பிள்ளைகள்லாம் கவனிங்க, இந்த கேள்வியை நீங்கள் எழுதி பாருங்கள். தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? உங்களுக்கு ஸ்கூலில் கேட்குற மாதிரி ஒரு கொஸ்டின் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேள்விக்கு பதில் நாம் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, ஸ்கிப் பண்ணணும் அதை. ஏன்னா நம்ம தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்ய மாட்டோம் என்ற ஒரு உணர்வு உங்களுக்கு எனக்கு இருக்குமானால் நம்ம அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இந்த யோசேப்பு அதை தான் கேட்குறான். இந்த கேள்வியை போத்திபாருடைய மனைவிட்ட கேட்குறான். இத்தனை பெரிய பொல்லாங்கன்னு சொல்லிட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இதுதான் யோசேப்புடைய வாழ்க்கையில் தன்னுடைய பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்படியாக. ஏன்னா பைபிளில் பாவங்களை குறித்து நாம் பார்த்துருக்குறோம். ரிம்ஸ் மாணவர்லாம் படிச்சிருக்கீங்க. பாவ பட்டியலில் கொரிந்தியரில் சொல்கிறாரு, பாவங்கள் எல்லா பாவமும் சரீரத்துக்கு புறம்பாக இருக்குது. அந்த வேசித்தனம் விபச்சாரன்ற பாவம் சரீரத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குது. அது ரொம்ப தண்டனை, பனிஷ்மெண்ட்டான தண்டனையை கர்த்தர் கொடுப்பார். மற்ற பாவம் இருக்குது, போய் பேசுகிறோம், திருடுறோம், கொலை பண்ணுறோம், ஏமாத்துறோம், இதெல்லாம் பாவம்தான். ஆனால் அதிலே ரொம்ப டேஞ்சரானது கொரிந்தியர் நிருபத்தில் சொல்கிறார் பவுல், இதெல்லாம் சரீரத்துக்கு புறம்பாக இருக்குது, ஆனால் வேசித்தனமும் விபச்சாரமும் சரீரத்தை கரைப்படுத்துகிறது. கர்த்தர் வாசம் பண்ண விரும்புகிற ஆலயமாகிய உன் சரீரத்தை கரைப்படுத்துகிறது. பாவத்தில் டேஞ்சரஸான பாவம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜஸ்ட் டச்சிங், அந்த டச்சிங் தான் ஆண்டவர் வெறுக்கிறார். நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில் நிறைய இந்த பாலியல் வன்கொடுமை நடந்துட்டு இருக்குது. கர்த்தர் வெறுக்கிற காரியமா அதுதான். மோசே நாட்களில் கண்ணுக்குட்டியை செஞ்சு கர்த்தருடைய கோபத்துக்கு ஆளானாங்க, விக்கிரக ஆராதனை. ஆனால் பீலையாமின் நாட்களிலே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்க எதிராக புறப்பட காரணம் என்னன்னா வேசித்தனம். அந்நிய ஜாதியோடு கலந்தாங்க. வேசித்தனம், திருமணமாகாமலேயே உறவு வைத்துக் கொண்டார்கள். யோசேப்பு அவனோடு கர்த்தர் இருந்தார், எல்லா இடத்துலையும் இருந்தார். காரணம் அவன் வாழ்க்கையில் இருந்த இந்த ஒரே ஒரு காரியம் தான். அதில் உறுதியாக இருந்தான். அவனை எதிர்த்த, அவனை தூக்கி குழியில் போட்ட சகோதரர் மேலே அவன் வெறுப்பே இல்லை அவனுக்கு. அதெல்லாம் அவனுக்கு பெரிய ஒரு பாயிண்டாகவே இல்லை. கர்த்தர் என் கூட இருக்கிறார், எங்கே இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, அது போதுன்றது மன நிறைவோடு வாழ்ந்தான். எனக்கு காசு, பணம், பங்களா, காரு, இந்த வசதி இருக்கோ இல்லையோ, கர்த்தர் என் கூட இருக்கணும். ஆமென், அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனை பேர் யோசேப்பை போல வாலிப பிள்ளைகள் நீங்கள் வாழ தீர்மானம் எடுக்க போகிறீங்க? இயேசு என் கூட இருந்தால் போதும், அவர் என் கூட இருந்தால் போதும் என்று நீங்கள் நினைப்பீங்கன்னா நிச்சயமாக உங்கள் எதிர்கால வாழ்க்கை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஐந்தாவது, நம்ம நேரம் இல்லாதனால
நம்ம சீக்கிரமாக கடந்து 5வது ஒரு காரியத்தை வாசி நம்ம முடிக்க இருக்கிறோம். யாரோட கர்த்தர் இருக்கிறார் அப்படின்னா, கீழ்ப்படிகளோட கர்த்தர் இருக்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் 16ஆம் வசனத்திலிருந்து 20 வரைக்கும் நீங்கள் குறித்து கொள்ளுங்க. 18ஆம் வசனம் படிங்க. உடனே அவங்க என்ன பண்ணாங்க? இயேசு சொன்ன உடனேயே அப்படியே அவங்க கீழ்ப்படிஞ்சாங்க. ஒபீடியன்ஸ். ஆண்டவர் வார்த்தைக்கு யார் கீழ்ப்படுகிறோமோ கடவுள் அவங்களோட இருப்பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவங்களோட கர்த்தர் இருப்பார். உடனே அந்த வசனம் தான் சொல்லுகிறது. 20ஆம் வசனம். அவர்களை அழைச்சார். அப்போ கீழ்ப்படிஞ்சாங்க. இங்கே வாசிக்கிறோம், ஊழியத்திற்கான ஒரு அழைப்பு வருது. ஒரு அழைப்பு வருதுன்னு வச்சுங்களேன். உங்களை கூட ஆண்டவர் அழைக்கிறார் ஊழியம் செய்ய அப்படின்னா, நம்ம கீழ்ப்படியும் போது தான் கடவுள் நம்மோட இருப்பார். இல்லை ஆண்டவர் உங்களோட பேசுகிறார், ஏதோ ஒரு காரியத்தை பேசுகிறார், நீ இப்படி திருத்திக்கோ மகனே, நீ இப்படி வாழு, நீ வாழ வாழ்க்கை சரியில்லைன்னு ஆண்டவரோட பேசுகிறார் அப்படின்னா, நம்ம அதற்கு உடனே கீழ்ப்படிஞ்சு நம்ம திருத்தி கொள்ள நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம அந்த பாதைக்கு டைவர்ட் ஆகி போவோம் அப்படின்னு சொன்னால், நம்ம போய்கிட்டு இருக்க தப்பான பாதை விட்டு சரியான பாதைக்கு வருவோம் அப்படின்னா கர்த்தர் நம்மோட இருப்பார். ஆமென். அல்லேலூயா. கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மோட கூட இருப்பார். ஈசாக்கு வாழ்க்கையில் பார்க்கிறோம். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 2-3வது வசனத்தில் தரிசனமாகி ஆமே, நான் உனக்கு சொன்னதை செஞ்சேன் அப்படின்னா நான் உன் கூட இருப்பேன்னு அங்கே தெளிவாக சொல்கிறார். நீ வேற எங்கே போகாத, இங்கே இருந்த அப்படின்னு சொன்னால் நான் உன் கூடவே இருப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் அங்கே வாக்கு கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். அது என்ன கட்டளை அப்படின்னு சொன்னால், மத்தேயு 28:20, அவருக்காக ஒன்றை நீங்கள் நானும் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். வாசிங்க. ஆமென். நான் இதோ உங்களோடு கூட இருப்பேன் என்று அவர் சொன்னார். இந்த காலை வேளையில் வந்திருக்கிற நீங்கள் நானும் 5 காரியங்களை பார்த்த கர்த்தர் யாரோட கூட இருப்பார் அப்படின்னு சொல்லும் பொழுது, முதலாவதாக நாம் பார்த்தோம், குற்றமற்ற ஒரு வாழ்க்கையை நாம் வாழும் பொழுது ஆண்டவர் நம்மோடு இருப்பார். 2வது, ஆழ்ந்த விசுவாசம் உள்ளவர்களோட கர்த்தர் இருக்கிறார். பொருத்தனை செய்கிறவர்களோட அதை நிறைவேற்றுவர்களோட கர்த்தர் இருக்கிறார். பரிசுத்தமாய் வாழ நம்மை எல்லா சூழ்நிலையிலையும், யாரும் பார்க்கல, யாரும் கேட்க மாட்டாங்க, நம்ம பாவத்தை ஒரு முறை செஞ்சிட்டா பிரச்சனை இல்லை அப்படின்னு யோசிக்காமல் எல்லா நேரங்களும் கர்த்தர் பார்க்கிற உணர்வோடு நாம் இருப்போம் அப்படின்னு சொன்னால் பரிசுத்தமாக வாழ்வோம் என்றால் கர்த்தர் நம்மோடு இருப்பார். கீழ்ப்படிகளோடைய கர்த்தர் இருக்கிறார். வந்திருக்கிற நாம் ஒவ்வொருவரும் கண்களை மூடி கர்த்தரை நாம் நோக்கி பார்ப்போம். அப்படியே நாம் எழுந்து நிற்கலாம். இயேசு பெரியவராயிருக்கிறார். அவர் பெரிய தேவன். அவர் ஆனாலும் உன்னையும் என்னையும் அவர் நேசித்து உன்னோடு என்னோடு இருக்க அவர் விரும்புகிறார். நீங்களும் நானும் கூட ஆண்டவர் என் கூட இருந்தால் எவ்வளோ சந்தோஷம் நினைக்கிறோம். ஆனால் அநேக நேரங்களில் அவர் இருக்கும்படியான ஒரு வாய்ப்பை, ஒரு வழிமுறையை, ஒரு